வணக்கம் மக்களே, வெல்கம் டு திமிரி மார்க்கெட். நான் உங்கள் ஆனந்தன். இனி என்ன பார்க்கணும் அப்படின்னு எடுத்தோம்னா, ட்ரேடிங் ஒரு சூதாட்டமா? இது இன்றைக்கி பல பேருக்கு இருக்க ஒரு முக்கியமான கேள்வி. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ட்ரேடிங் ஒரு சூதாட்டமானா, ட்ரேடிங் என்ன, பணத்தை வச்சு ரிஸ்க் எடுப்பது, அதனால் அது சூதாட்டம் அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவாங்க. இன்னொரு சிலர் என்ன சொல்லுவாங்க, ட்ரேடிங் என்பது ஒரு ஸ்கில்லு, அதை சரியாக கற்றுக்கினீங்கன்னா நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். அப்படின்னா உண்மை என்ன? ட்ரேடிங்க்கும் சூதாட்டத்திற்கும் ஒரு முக்கியமான வித்தியாசம் இருக்குது. சூதாட்டத்தில் முடிவு பெரும்பாலும் அதிர்ஷ்டம் அல்லது சான்ஸை அதிகமாக பொறுத்து இருக்கும். ஆனால் ட்ரேடிங்கில் ஒரு ட்ரேடரு மார்க்கெட்டினுடைய ட்ரெண்டு பார்ப்பார். கரெக்டுங்களா? அதனுடைய சப்போர்ட்டு, ரெசிஸ்டன்ஸு, நியூஸு, ரிஸ்க்கு, இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி முயற்சி பண்ணுவாங்க. அதனால் இந்த ட்ரேடிங்கில் ப்ராஃபிட் கேரண்டடுன்னு அர்த்தம் கிடையாது. மார்க்கெட் எப்போதும் நம்ம எதிர்பார்த்தபடியே நவராது. கரெக்டுங்களா? அதனால் ட்ரேடிங்கில் ரிஸ்க் இருக்குது. ஆனால் ட்ரேடிங் எப்போ அது ஒரு சூதாட்டமாக மாறுது? ஒருத்தர் எந்த அனலைசிஸும் செய்யாமல் ட்ரேட் எடுக்கிறது, அப்படியே காலையில் வந்தோன்னே ஓப்பன் பண்ணி நேராக ட்ரேட் எடுக்கிறது, யாரும் சொன்னாங்க அப்படின்னு ஒரு டிப்ஸ் வச்சு எடுக்கிறது, அதிக ப்ராஃபிட் ஆசையில் அதிக ரிஸ்க் எடுக்கிறது, ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேடு செய்கிறது, லாஸ் வந்ததும் உடனே பெரிய ட்ரேடு எடுத்தால் மறுபடியும் போகும். கரெக்டுங்களா? திட்டம், அது பிளான் இல்லாமல் ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆகும். ஸோ அப்போ ஒரு ட்ரேடு இருக்குன்னா மார்க்கெட்டை நீங்கள் அனலைஸ் பண்ணணும். ஒரு ஒன் ஹவர் முன்னாடி செட்டப் ரெடி பண்ணி வச்சுருக்கணும். அனலைஸு முன்னாடி நாள் நைட்டே நீங்கள் பண்ணி வச்சிடணும். மறுநாள் எந்த ஸ்டாக்கு எது மேலே போகுது, எதுக்கு வரப்போகுது. அப்போ அது எப்படி அனலைஸ் பண்ணுறது தெரிலன்னா அப்போ நீங்கள் சார்ட்டு படிக்கணும். சார்ட்டு எப்படி படிக்கணுன்றதை நான் முன்னாடி வீடியோலாம் போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதனுடைய ட்ரெண்ட் என்ன, நாளைக்கு என்ன நடக்கும், அந்த மாதிரி தெளிவாக எந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுக்கலாம், லைன்ஸ் எல்லாம் போட்டு நீங்கள் ஒரு ½ முன்னாடி ரெடி ஆகிட்டு செட்டப்போடு காத்திருந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஒரு பிஸ்னஸ்க்கு நம்ம எப்படி கடை இல்லை ஏதாவது பிஸ்னஸ் ஆளுங்க போகிறாங்க அந்த மாதிரி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி போகணும். அப்படி தான். ஸோ ஒரு ரிவர்ஸ் ஆச்சு, ஒரு லாஸ் ஆச்சுன்றதுக்காக அந்த லாஸை நான் பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு திரும்ப ரிவெஞ்சு ட்ரேட் பண்ணி மறுபடியும் லாஸ் ஆகி திருப்பி எமோஷனலை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருக்கிற காசெல்லாம் அங்கே போட்டுட்டு அப்புறம் வெறுங்கையோடு நின்று இப்போ நீங்கள் நினைப்பீங்க, ஐயோ இப்போ கரெக்டாக நான் இந்த இடத்துல தான் வாங்கணும்னு நினச்சேன், இங்கே வாங்கியிருந்தால் கரெக்டாக போயிருக்கோம். இப்போ அவர் சொன்னார் கரெக்டாக இந்த இடம் யூட்டர்ன் அடித்து இந்த இடம் வந்தால் வாங்குங்கன்னு. நான் இங்கே வாங்கிட்டேன், ரிவர்ஸ்லேயே வந்துச்சு, அதனால் நான் ஆவரேஜ் பண்ணுறேன்னு எல்லா பணமும் போயிட்டுருக்கோம். போயிட்டு இப்போ இங்கேருந்து நாம் சொன்ன மாதிரி ரிவர்ஸ் போகும்போது ஐயோ பணம் இல்லையே அப்படின்னு உட்காந்து. ரிவர்ஸ் நாம தான் எங்கே என்ட்ரி எடுக்கணும்னு கிளியராக சொல்லியிருக்கோம். அந்த என்ட்ரி பிரகாரம் தான் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும்? பொறுமை அவசியம். பொறுங்க உங்களுடைய டேர்ன் இங்கே வர வரைக்கும் பொறுத்து எடுங்க. ஓகேங்களா? எந்த ஸ்டாக்காக இருந்தாலும். அதனால் எல்லா ட்ரேடும் சூதாட்டம் அப்படின்னு சொல்ல முடியாது. நாலேஜ் இல்லாமல் ட்ரேடு பண்ணிங்கன்னா அது சான்ஸு நமக்கு இந்த மாதிரி வரும். அதனால் எந்த ஸ்ட்ராட்டஜிக்கும் 100% சக்ஸஸ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. லாஸும் வரலாம். இப்போ நம்மளதுலேருந்து என்ன சொல்லியிருக்கோம், இந்த லைனுக்கு போய் க்ளோஸ் வச்சா வெளியே வந்துருங்கன்னு சொல்லியிருக்கோம். அது வெளியே வரும்போது கொஞ்சம் லாஸ் இருக்கும் இல்லையா? நாம் பெரிய லாஸை தவிர்க்கிறோம், பெரிய லாஸ் ஆகாமல் பண்ணுறோம். ஓகேவா? அதனால் கேபிட்டலை நம்ம பத்திரமா பார்த்துக்கணுன்றதால தான் நம்ம அதை சொல்கிறோம். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நம்ம என்ன சொல்கிறோம், இங்கே எடுங்கன்னு சொல்கிறோம் ட்ரேடை. இந்த யூட்டர்ன் பாருங்கள், இந்த இடத்துல எடுங்கன்னு சொல்கிறோம். நீங்கள் பாட்டு இங்கே எங்கன்னா எடுத்துகிட்டு அவர் சொன்னார் அப்படின்னா நாம் அதை சொல்லவே இல்லை. யூட்டர்ன் பல முறை பல வீடியோவில் நான் திரும்ப அதை தான் சொல்கிறேன். ட்ரெண்டு, ஓகேங்களா, ஸ்டெப்ஸு, இது எல்லாம். ஸோ ட்ரேடிங்கை சூதாட்டமாக மாற்றுறது மார்க்கெட் இல்லை, உங்களுடைய திட்டமிடாத முடிவுகள், கட்டுப்பாடு இல்லாத ரிஸ்க். அதனால் சார்ட்டை கற்றுக்குங்க, ஸ்ட்ராட்டஜியை புரிஞ்சுக்குங்க, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை பின்பற்றுங்க, உங்கள் ட்ரேடுகளை பதிவு செய்யுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் செய்யுங்க. உங்கள் கருத்தில் ட்ரேடிங்கை ஒரு ஸ்கில்லாக அல்ல சூதாட்டமாக கமெண்டில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற ட்ரேடிங் எஜுகேஷன் வீடியோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. நன்றி மக்களே.